அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? பழைமை என்ற அதிகாரத்திலிருந்து 801வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். பழைமை என்றால் நீண்ட காலமாக உள்ள தொடர்பு பழமை. இங்கே பழமை என்பது என்ன பொருளில் வருகிறது என்றால் நட்பு என்ற பொருளில் வருகிறது. நீண்ட காலமாக பழகிய தொடர்பு, அது நட்பு, அது பழம்பெரும் நட்பு. பழமை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் யாதும், பழமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையால் கிழிந்திலா நட்பு. பழமை என்று சொல்லப்படுவது எது என்றால், பழமை என்று சொல்லப்படுவது யாதெனின் எதுவென்றால், யாதும் கிழமையால் கீழ்ந்திடா நட்பு. அதாவது கிழமை என்றால் பழகியவருடைய உரிமை. கிழமை என்றால் உரிமை, கெழு தகைமை என்று சொல்றோம் இல்லையா, அதுதான் கிழமை. அதாவது உயர்ந்த பண்பாடுடைய ஒரு தொடர்பு. கிழைமை உரிமையால், நம்மோடு பழகிய உரிமையால், நீண்ட காலம் பழகிய உரிமையால், நெடுங்காலம் நம்மிடத்திலே கொண்டிருந்த உறவின் காரணமாக பெற்ற உரிமை. கிழமையால் உரிமையால் கீழ்ந்திடா நட்பு. கீழ்ந்திடா நட்பு என்றால், கீழ்ந்திடா என்றால் விலக்காமல் ஏற்றுக்கொள்ளுதல். பழமை என்று சொல்லப்படுவது எது என்றால், உரிமையின் காரணமாக விலக்காமல் ஏற்றுக்கொள்வது. நாம் நண்பரிடத்திலே கொள்ளுகின்ற உரிமையின் காரணமாக அதை விலக்காமல் ஏற்றுக்கொள்வது. எதை ஏற்றுக்கொள்வது? நட்பை. பாருங்க, பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையால் கீழ்ந்திடா நட்பு. பழைமை என்று சொல்லப்படுவது எது என்றால், நம்மோடு உள்ள உரிமையின் காரணமாக விலக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நட்பு. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையால் கீழ்ந்திடா நட்பு. இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் that which cannot in the least be impaired by things done on the strength of long-standing intimacy. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.